ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே அம்மா ஒரு மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போயிட்டு பார்த்தா எனக்கு எந்த மீனுன்னே தெரியவே இல்லை. பேர் கேட்டேன் அம்மா கிட்ட. கெளுத்தி மீன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அது என்னது மீசெல்லாம் இருந்துச்சுங்க. நான் ஆனால் சாப்பிட்ருக்கேன். ஆனால் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி. ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அப்போ தான் வாங்கி செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. எனக்கு சாப்பிட்ட ஞாபகமும் இல்லை. இன்றைக்கி சண்டேங்களா, அதனால் கறி எதனா எடுத்து செய்வாங்க அப்படி சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த மீனுக்கு இந்த மீனை கொசுராக கொடுத்தாங்களாம். இது கோலா மீன். இதை கொடுத்துருந்தாங்க போல் எக்ஸ்ட்ரா. எல்லாமே பெரிய மீன் இல்லைங்களா, 2 மீன் தான் நின்றுச்சிங்களே. அதனால் இதை கொடுத்துருக்காங்க போல். அம்மாவில் கட் பண்ணவே முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அதை கட் பண்ணாங்க. அருவாமனையே வளைஞ்சிருச்சு. நம்ம ஊர்லன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஊர்லெலாம் க்ளீன் பண்ண முடியாது. அதான் ஒரு பெரிய கஷ்டங்களே. தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்தான். நைட் ஃபுல்லாக அழுதுட்டு அவரு விடிய நல்லா தூங்கிட்டு இருந்தார். டைமே ஆகிடுச்சு. ஆனால் அவன் எந்திரிக்கவே இல்லை. அம்மாவும் ஒரு வழியாக மீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு கழுவி எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மீனை க்ளீன் பண்ணி. இதுக்கு தான் ஊர்லலாம் பெரிய மீனே வாங்கவே கூடாது. நம்ம மார்க்கெட்லலாம் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கேனா கஷ்டம், நம்மளே தான் பண்ணணுங்களே ஊர்லலாம் வாங்கினா. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. கறியும் வாங்கியிருந்தாங்க. பிரியாணி செய்யலாம் அப்படி சொல்லியிருந்தேன்னா நான் முதல் நாளே. அதனால் கறியும் வாங்கியிருந்தாங்க. இது மீன் கறியெல்லாம் க்ளீன் பண்ண போனே இதை பார்த்துட்டு நம்ம விருந்தினர் எல்லோரும் வந்துட்டாங்க. காக்கா பூனை எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படா ஏமாறுவோம், கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாமே அப்படி சொல்லிட்டு. இதை க்ளீன் பண்ணதெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போவாங்க. கவரில் போட்டு வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் நோண்டி அலார் பண்ணி ஒரு வழியை ஆக்கிட்டு போயிடுவாங்க. சரி, ஒன்று எடுத்துகிட்டு போட்டோமேன்னு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் இறச்சி வச்சு நமக்கு வேலையை வச்சுருவாங்க இவங்க. இன்றைக்கி மீன் வாங்குகிற ஐடியாவே இல்லை. நான் கறி மட்டும்தான் வாங்க சொல்லியிருந்தேனே. ரொம்ப நாள் கழித்து அந்த மீன் விற்கவே அதை அம்மா வாங்கி வச்சுட்டாங்க. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இவங்க ஜன்னலாண்ட வெயிட் பண்ணுறாங்க. 2 பேரும் இங்கே பார்த்துட்டே இருந்தாங்க. காலையிலக்கு வேர்க்கடலை சட்னியும் தோசையும் தான். தோசை சுட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் மீதி வேலையை ஸ்டார்ட் பண்ணோங்களே. சாப்பிட்டு முடிச்சுட்டு மீனுக்கு மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டோம். கொஞ்சம் மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. இது இன்றைக்கி நாங்கள் செய்யலை. ஒரே நாளில் நம்ம கறியும் மீனும் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், காலியாகாது. அதனால் மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. நைட்டுக்கு குழம்பு வச்சுக்கலாம், இல்லைன்னா மறுநாள் காலையில் குழம்பு வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து ஃப்ரீசரில் போட்டாச்சு மீனை. பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சுங்களா, அதை அம்மா கையோட கழுவி வச்சுட்டாங்க. அப்போ தான் சிங்க்கு ஃப்ரீ ஆகும். இல்லைன்னா அதுக்கு மேலே அந்த சிங்கில் போட முடியாது. அதனால் இருந்த கொஞ்சத்தை அவங்க அப்படியே உடனேவே கழுவிட்டாங்க. தம்பி தூங்கி எந்திரிச்சதும் அவனை காலையிலே குளிக்க வச்சாச்சு. காலையிலேன்னா அவர் எந்திரிக்கிறது தான் காலையிலேயே. நாங்களாம் சாப்பிட்டு முடித்த பிறகு தான் அவர் எந்திரிச்சார். அவர் குளிக்க வச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆக்கியாச்சு. சமைக்க போய் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளேயே அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால் கொஞ்ச நேரம் வச்சிட்டு இருந்தேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. என்ன பாரு அப்படி சொல்லிட்டு வெளியில் உட்கார வச்சு அவனை சும்மா கொஞ்சம் நேரம் காட்டிகிட்டு இருந்தேன்னா அப்புறமா அவன் நல்லா சிரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். வா 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 அக்கா கிட்ட வா, அக்கா கிட்ட வா. சைக்கிள்
டைமே ஆயிடுச்சு. அதனால் ஒரேடியே காஃபியே போட்டு கையோட குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். உள்ளே உட்காரவே முடியல, ஓவரா அனலாக இருந்துச்சுங்களா. அதனால் வந்து வெளியில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் போயிட்டு காயெல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணங்களே. நான் எப்போவும் செய்கிற மாதிரி தான் இன்றைக்கும் பிரியாணி செஞ்சுருந்தேனே. நான் எப்போவுமே பேனில் செய்வேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கரில் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. பட்டெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு கறியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கிடுவேன். அது கூடவே வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து புதினா மல்லி இலை அது எல்லாமே மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா சுண்டின பிறகு மூடி வச்சு வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வேக வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இது போட்டுக்க வேண்டியதுதான், புதினா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சிடணும். நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா ரைஸில் வந்து செஞ்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டே வந்து அரிசி ஊற வச்சுட்டு தான் அதுக்கப்புறமே வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணனே. இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடியாக கொதிக்க வைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் அந்த தண்ணி சுண்டுறதுக்கு, அதுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுங்களேன். மற்றபடி வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் தனியாக வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் இதை மாதிரி தான் எப்போவுமே செய்வேனே. பிரியாணிக்கு வதக்கும் போதே பார்த்திங்கன்னா முட்டையும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது ஆனியனுக்கும் வந்து ரெடி பண்ணி அதுவுமே எல்லாமே போட்டு வச்சுட்டேன். இது செய்யும் போதே ஒரு ஏரியா அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி தண்ணி நல்லா சுண்டின பிறகு நம்ம ஊற வச்ச தண்ணியும் அரிசியும் சேர்த்துக்க வேண்டியதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு இதுக்கு எவ்வளோ நேரம் டைம் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு 15 நிமிஷம் கரெக்டாக வச்சுட்டு ஆஃப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். 15 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக வந்துடும். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வேனே. நான் ஏன் 15 நிமிஷம் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குக்கரில் விசில் வராது. அதனால் வந்து நான் 15 நிமிஷம் வச்சுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவேன். கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. அப்படி தம் கட்டி வச்சோம்னா. அப்படி இல்லைன்னா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரெக்டாக 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுவுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இதை மாதிரி நல்லா நுர வந்த பிறகு லோ ஃப்ளேமில் இல்லைன்னா வந்து மீடியமில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக புதினா மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். திரும்பவும் பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சிங்களா, அதை வந்து கையோடு வந்து கழுவி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அதையுமே கழுவிட்டு இருந்தேன். கழுவி வச்சுட்டு ஒரு இடையாக போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாமே அப்படி சொல்லிட்டு அதையும் நான் கழுவி முடிச்சிட்டேன். கழுவி வச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டும் வந்துட்டேன். குக்கரில் ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சிங்களா. அதனால் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. கொஞ்சம் கூட அடியுமே பிடிக்கலை. அது மாதிரி பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாகவும் ஆகலை, நல்லா உதிரி உதிரியாகவே இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இருக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குப்பா?
தம்பி பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுக்காக வாயில் எடுத்துகிட்டு போனால் அவரு வாயை திறந்து ஆன்னு காட்டிகிட்டே இருக்கிறாரு. அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தான். என்னால் சாப்பிடவே முடியலைங்களா. அப்பா சாப்பிட்டு முடித்ததும் அப்பா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவரை போட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அவர் நல்லா சிரித்து விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வெள்ளேரி பழம் வந்து விற்றுச்சிங்களா, அது வந்து அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. வெயிலுக்கு ஜூஸ் போட்டு குடித்தா நல்லா சூப்பராக இருக்குமே அப்படி சொல்லிட்டு வாங்கணும். இது பார்த்திங்கன்னா வருஷத்தோட வருஷம் தானே, இதெல்லாம் வந்து கிடைக்கும் போதே இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கணும்.